மனிதன் உருவான நாளிலிருந்து போக்குவரத்து அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அமைஞ்சிச்சு. ஸோ இயற்கையை சார்ந்த விஷயங்களையே, இயற்கையில் இருக்கிற அனிமல்ஸே வந்து டொமஸ்டிகேட் பண்ணி அதை வந்து தன்னோட போக்குவரத்துக்காகவும் தன்னோட வாழ்நாளில் ஏற்படக்கூடிய தேவைகளுக்கு, உணவு தேவையாக இருக்கட்டும் அல்லது உடை தேவையாக இருக்கட்டும், ஸோ இதுக்குமே வந்து பார்த்தோன்னா பயன்படுத்திக்கிட்டான் இந்த ஹியூமன் பீயிங். இதில் உணவு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மீட். ஸோ சாதாரணமாக வந்து மான்களை வந்து வேட்டையாடுறதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆதி மனிதன் தன்னோட முதல் வேலையாக பண்ணதுன்றது இப்போ மாடர்ன் டேஸில் ஒலிம்பிக்கில் இருக்கக்கூடிய ஆர்ச்சரி தான். அதாவது வில்லம்பு பயன்படுத்தி வேட்டையாட ஆரம்பித்தான். ஸோ அதனால தான் அதோட பேர் வந்து ஆர்ச்சரி. ஆர்ச் அப்படின்னா பிகினிங்னு சொல்லி அர்த்தம். இப்போ ஏதாவது ஒரு நகரம் இருக்குது அப்படின்னா அண்ணா ஆர்ச் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா அந்த அண்ணா நகர் ஆர்ச் அப்படின்னா அண்ணா நகருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆர்ச்னு அர்த்தம். ஆர்கியாலஜி அப்படின்னா தொல்பொருளியல், அதாவது ஆதி மனிதன் பயன்படுத்தின அந்த பொருள்களை பற்றி படிக்கிறது தான். ஸோ ஆர்க் அப்படின்னா பிகினிங்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதனால தான் இந்த ஆர்ச்சரி அப்படின்ற அந்த வார்த்தை எதுலேருந்து வந்திருக்கணும், ஆர்க் அப்படின்னா பிகினிங். ஸோ மனிதன் வந்து முதல்ல பயன்படுத்தின அந்த வில்லம்பு தான் அவனுக்கு வந்து ஒரு உணவு கொண்டு வந்து கொடுத்துச்சு. ஸோ அதனால தான் அதோட பேர் வந்து ஆர்ச்சரி. இந்த மாடர்ன் டேஸில் ஒலிம்பிக்கில் வந்து ஆர்ச்சரின்னு சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ இதுதான் வந்து ஆர்க். ஸோ ஆர்கைக்கிக் டைப் ஆஃப் ராக்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா மிக பழமையான ஒரு பாறை. ஸோ அப்போ ஆர்க் அப்படின்னா பிகினிங் அப்படின்ற ஒரு மீனிங்கை கொடுத்துருதுன்றதை நம்ம பார்த்தாச்சு. ரைட். ஸோ மனிதன் முதலாக இந்த டொமஸ்டிகேட் பண்ண அனிமல்ஸ்லேயே முக்கியமானதுன்றது நாய். ஆதி மனிதன்லேருந்தே வந்து அவனுக்கு ஒரு மிகப்பெரிய இந்த போக்குவரத்துக்கு உகந்ததாக இருந்திருக்கிறதுன்றது வைல்டு அனிமல்ஸை வந்து டேம் பண்ணி அதை வந்து டொமஸ்டிகேட் பண்ணி அந்த அனிமல்ஸை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம என்ன சொல்லலாம்னா கழுதை, குதிரை, யானை, ஒட்டகம், லாமாஸ். அதாவது தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அனிமல் தான் வந்து லாமாஸ். அல்பேசியா, கோவேறு கழுதை, நாய், இந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கப்புறம் மாடு, இதெல்லாம் வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ இதில் நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்ப்போமே. இப்போது குதிரை அப்படின்றத பார்ப்போம். ஸோ பொதுவாக வந்து ஒரு மனிதர்கள் வந்து லேண்டில் வந்து பயணம் செய்யணும் அப்படின்னா, ரொம்ப தூரத்துக்கு வந்து பயணம் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி அனிமல்ஸை வந்து ரெடி பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏதாவது லக்கேஜ்லாம் தூக்கிட்டு போகணும் அப்படின்னா அந்த குதிரை மேலேயோ அல்லது அந்த அனிமல் மேலேயோ வைப்பாங்க. ஒருவேளை கடல் வழியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எதுவும் தேவைப்படலை. பட் அதுக்காக தான் என்ன பண்ணாங்க, போட் அப்படின்றத செஞ்சு கடல் வழியாக அவங்க ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களோட கரைகள் நிறைய நாடுகள் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ கப்பல் கட்டினது மூலயமா கடல் வழி பயணம் அப்படின்றது சரியாக போச்சு. ஸோ ஏற்கனவே கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இந்த படகுகளை வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் லேண்டில் தான் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருந்துச்சு. நிறைய லேண்ட் அப்படின்னா அதில் நிறைய ஆறுகள் வந்து போகும், காடுகள் வந்து இருக்கும், கரடு முரடான பாதைகள் இருக்கும், மலைகள் இருக்கும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி தன்னோட இடம் எந்த இடத்துல மக்கள் வாழ்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸை வந்து பிடிச்சி டொமஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்து முழுக்க வந்து அந்த போக்குவரத்து அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்திட்டாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது தான் வந்து குதிரை. இந்த குதிரையோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நின்றுக்கிட்டே தூங்கும். கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் தான் தூங்கும். ஸோ இதனால் வந்து ஈஸியாக வந்து ஒரு பொருள்களை வந்து லோட் பண்ணுறதுக்கு அன்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதிகபட்சமாக ஒரு 40 கிலோமீட்டர்லேருந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் இதோட அதிகபட்சம் ஸ்பீடு போகும். ஸோ அப்படி வந்து இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 18 கிலோமீட்டர்னாச்சும் வந்து ட்ராவல் பண்ணக்கூடியதாக வந்து இருந்துச்சு இந்த குதிரை. ஸோ ரெண்டாவது, இந்த குதிரைகள் வந்து அதோட இப்போதைக்கு வந்து குதிரை லாயத்தில் வந்து குதிரை லாடம்லாம் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ குதிரை லாடம்ன்றது அதோட கால் பகுதியில் இருக்கிறது. இந்த குதிரைக்கான கழுத்துப்பட்டை, அது மேலே உட்காந்துட்டு பயணம் பண்ணுறதுக்கான அந்த வடிவமைப்பான ஒரு ஆடைகள் எல்லாமே பிற்பாடு தான் ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அது ரெடி பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த குதிரைகளை வந்து கழுத்தை சுற்றி ஒரு கழுத்துப்பட்டையாக தான் போட ஆரம்பித்தாங்க. ஸோ அது மூலிமா அதை வண்டி இழுக்கிற மாதிரி ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த குதிரைக்கு வந்து கழுத்துப்பட்டை அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணாங்கன்னா நுகத்தடி அப்படின்ற அந்த யோக் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அந்த இதுக்கு வந்து பயன்படுத்தினாங்க. இப்போதைக்கு இந்த யோக் அப்படின்ற அல்லது நுகத்தடி அப்படின்ற விஷயத்தை நம்ம காளை மாடுகளுக்கு பயன்படுத்தி வண்டி இழுக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். எப்போ வந்து யோக்குக்கு வந்து பண்ண ஆரம்பித்தாங்களோ, யோக்கு வச்சு அந்த குதிரையை வந்து இழுக்க வைக்கும்போது வந்து கழுத்தில் ரொம்ப மாட்டி அதோட மூச்சுக்குழாய் வந்து ரொம்ப நசுங்கி இருந்துச்சு. அதனால் அந்த குதிரையால் வந்து வேகமாக வந்து வேலை செய்ய முடியல. ஆனால் இதை வந்து எப்படி மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இது குதிரையோட கெப்பாசிட்டி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து குதிரைக்கு பட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் இந்த குதிரைக்கான பவர் அப்படின்றது என்னன்னு சொல்லி தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் இந்த ஹார்ஸ் பவர் அப்படின்ற விஷயத்த மோட்டார் வந்து பயன்படுத்தும் போதே கூட ஹார்ஸ் பவரில் எத்தனை ஹார்ஸ் பவர் மோட்டார் அப்படின்ற மாதிரி அதோட இயந்திரத்திறனை வந்து ஹார்ஸ் பவர் அப்படின்ற யூனிட்டில் வந்து அளக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இது மாதிரி குதிரைகள் வந்து லாங் ஸ்டாண்டிங்காக வந்து ரொம்ப தூரம் பார்த்தோன்னா வேகமாக வந்து போகும். ஸோ அதே சமயம் இது ஸ்பெசிஃபிக்காக இதை வந்து நம்மளை ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த குதிரைக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ்.
ரெண்டாவது இந்த குதிரைகள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா வேகமாக போகும், நின்றுக்கிட்டே இருக்குன்றது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதே சமயம் இதை எந்த இடத்துல விட்டாலும் பயப்படாமல் ஓரளவுக்கு வந்து பார்த்தோன்னா நின்றுக்கும். ஸோ புது இடங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல இந்த குதிரைக்கு நிகர் குதிரை தான். ஏன்னா நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காடுகள்லேயும் மலைகள்லேயும் இந்த குதிரைகளை வந்து பயன்படுத்த முடியும். அதனால தான் இந்த குதிரைகளை வந்து பயன்படுத்தினாங்க பழங்காலத்து மக்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்காக. இந்த குதிரையோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா இது வந்து செலக்டிவாக தான் சாப்பிடும். ஸோ மனிதர்கள் வந்துட்டு பயன்படுத்திட்டு உணவுப் பொருட்களாக பயன்படுத்திட்டு மீதமுள்ள பொருட்களை வந்து சாப்பிட்றது கஷ்டம் இந்த குதிரைகள் எல்லாமே. அதனால தான் வந்து சாதாரணமாக வந்து குதிரைக்கு வந்து கொள்ளு அப்படின்றது வந்து கொடுப்பாங்களே ஹார்ஸ் கிராம். ஸோ அந்த ஹார்ஸ் கிராம் கூட வந்துட்டு எடுத்துகிட்டே போகணும். குதிரைக்கு வந்து பார்த்தோன்னா அதை எடுத்துக்கிட்டே போகணும். ஸோ அதை நின்ன இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு பை கட்டி அதை வந்து சாப்பிட வைப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் ஆன்ஷியன்ட் பீரியட்லேருந்து ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதான் குதிரையோட மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கான ஃபுட்டு தேவை அப்படின்றது இருக்கும். ரெண்டாவது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் குதிரை வந்து போயிடுச்சு அப்படின்னா டயர்ட் ஆகிடும். ஸோ அங்கேயே நின்றோம். ஸோ அதுக்கப்புறம் வேறு குதிரை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு போகணும். இப்போ வந்து நம்ம பஸ் மாதிரி போகிற மாதிரி அந்த காலத்தில் வந்து குதிரைகளை வந்து வாடகை விட்டாங்க. ஸோ ஒரு நாட்டிலேருந்து இப்போ சேர நாட்டிலேருந்து சோழ நாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா சேர நாட்டிலேருந்து போயிட்டு அதை வெள்ளையில் குதிரையை வந்து வச்சுட்டு மறுபடியும் குதிரையை கட்டி போட்டுட்டு சோழ நாட்டோட குதிரையை எடுத்துக்கிட்டு நம்ம பாட்டு ட்ராவல் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து முத்திரை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்தாங்க. ஸோ நம்ம இந்த நாட்டிலேருந்து தான் வரோம் அப்படின்றதுக்கான ஒரு ஐடென்டிட்டி. ஸோ இப்படி தான் வந்து பழங்காலத்தில் இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற விஷயம்லாம் வந்து இருந்துகிட்டு இருக்கு குதிரை சம்மந்தமாக. அடுத்தது கழுதை, டாங்கி. ஸோ இந்த டாங்கி அப்படின்றது இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக போகும். வெயிட் ரொம்ப தூக்கி வச்சாலும் வந்து பார்த்தோம்னா சமதளத்துலேயும் வந்து போகும். அதே சமயம் மலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிக்கும். ஸோ கிடைக்கிற பொருளை வந்து பார்த்தோன்னா சாப்பிட்டுக்கும். ஸோ மனிதன் வந்து ஒரு வாழை இலையில் சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டான் அப்படின்னா அதையும் வந்து பார்த்தோன்னா சாப்பிட்டுக்கும். ஸோ அதனால் மனிதனுக்கு வந்து இது ரொம்ப தேவையாக இருந்துச்சு. ரெண்டாவது கூட்டமாக வந்து கூட்டிகிட்டு போக முடியும் இந்த கழுதைகளை. ஸோ அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். மலை மேலே ஏறுறதுக்கு எல்லாமே இந்த கழுதைகளை வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ பொதிகள் எல்லாமே வந்து ஒரு லக்கேஜ் எல்லாமே தூக்கி அது மேலே வைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த கழுதையோட அட்வான்டேஜ் அப்படின்றது ஸ்லோவாக போகும், மலை மேலேயும் வந்து பார்த்தோன்னா ஏறும். மனிதனுக்கு வந்து எதெல்லாம் மனிதன் சாப்பிடுவோன்னா அதையும் கிட்டத்தட்ட வந்து அந்த கழுதைகள் வந்து சாப்பிட ஆரம்பித்ததுனால மனிதனுக்கு தன் கூட வந்து கழுதைகளை கூட்டிகிட்டு போகிறதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் இருந்ததில்லை. அதனால் அதை டிரான்ஸ்போர்ட்டாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அடுத்தது யானைகள். ஸோ யானைகளை பற்றி இப்போ பார்க்குறோன்னா மிகப்பெரிய அனிமல், லேண்ட்லேயே வந்து மிகப்பெரிய அனிமல். ஸோ இதை வந்து காட்டில் இருக்கக்கூடிய யானைகளை வந்து பிடிச்சு அதை வந்து பழக்கப்படுத்தி பெரிய பெரிய லாக்ஸ், அதாவது பெரிய பெரிய மரக்கட்டைகளை எல்லாம் வந்து வெட்டி அதை வந்து தூக்கிட்டு மலை மேலேருந்து கீழே கொண்டு வர்றதுக்கோ அல்லது கீழேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அடுக்கிறதுக்கோ வந்து பயன்படுத்திட்டாங்க. இன்னமும் வந்து மலைப்பாங்கான இடங்களில் கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா அந்த மாதிரியான மலைப்பாங்கான இடங்களில் வந்து மரங்களை வெட்டுறதுக்கு அதை தூக்கிட்டு போகிறதுக்கு இந்த யானைகளை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த யானைகளோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் ஓடக்கூடிய ஒரு அனிமல். கிட்டத்தட்ட நடந்துச்சு அப்படின்னா அது பாட்டுக்கு ஒரு 18 ஹவர்ஸ் கூட வந்து பார்த்தோன்னா நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இது வந்து போர்களில் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ சண்டை போடும்போது இது உயரமாக இருக்கிறதுனால இது மேலே வந்து யானை மேலே உட்காந்துட்டு சண்டை வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து நடக்குது அப்படின்றத வந்து ஒரு கண்காணிப்பு கோபுரமாக இந்த யானைகளை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. இதுதான் இதோட அட்வான்டேஜ். ரெண்டாவது இதோட பலம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மூர்க்க பலம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதனால் இதை நம்ம பழக்கப்படுத்தும் பொழுது போரில் வந்து சண்டை போடுறதுக்கு ஓகேவா, காலில் வந்து இடறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து மனிதன் வந்து பயன்படுத்திக்கிட்டான். இந்த யானையோட பலத்தை வந்து தன்னோட ஒரு பலமாக்கிக்கிட்டான் ஹியூமன் பீயிங். ஸோ அதனால் இதையும் டிரான்ஸ்போர்ட்டுக்காக அந்த காலத்தில் பெரிய பெரிய பொதிகளை வந்து சுமக்கிறதுக்கும் பெரிய பெரிய லாக்ஸை வந்து இழுக்கிறதுக்கும் பெரிய பெரிய வெயிட் இருக்கக்கூடிய கற்களை வந்து உருட்டுறதுக்கும் கோயில்களை கட்டுறதுக்கும் இந்த யானைகளை வந்து போக்குவரத்துக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ இப்படி தான் அந்த தாஜ்மஹால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் பெரிய கோயில், இது எல்லாமே வந்து இந்த யானைகளோட ஒரு உதவியால் தான் வந்து இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே, மானுமெண்ட்ஸ் எல்லாமே கட்ட முடிஞ்சிருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா மியூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கோவேறு கழுதை. அதாவது ஒரு ஆண் கழுதைக்கும் பெண் குதிரைக்கும் பிறந்த பிறவி தான் இந்த மியூல்ஸ். இந்த பிறவி இந்த உயிர் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டெரைலாக இருக்கும், மலட்டுத்தன்மையாக இருக்கும். இதால் இனப்பெருக்கம் அப்படின்றது பண்ண முடியாது. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா குதிரையோட பலமும் கழுதையோட பொறுமையும் வந்து பார்க்குறோன்னா இந்த மியூல், அதாவது கோவேறு கழுதைக்கு வந்து இருக்குது. ஸோ இதனால் வந்து ஹியூமன் பீயிங் காடுகள் வழியாக வந்து டிரான்ஸ்போர்ட், அதாவது போக்குவரத்து நடைபெறதுக்கும் ஒரு லாங் ட்ராவல் வந்து பண்ணுறதுக்கும் மலை மேலே வந்து கொண்டு போகிறதுக்கும் ஒரு 2-in-1 மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க இந்த கோவேறு கழுதைகளை. அதனால் இந்த மலைப்பாங்கான இடங்களில் இன்னமும் வந்து வட இந்தியாவில் இந்த கோவேறு கழுதைகளை இன்னமும்
பயன்படுத்தி தான் இருக்காங்க. வெளிநாடுகள்லையும் இந்த கோவேறு கழுதைகளோட தாக்கம் வந்து அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இது வந்து நம்ம பார்க்க போகிறோம்னா டாக், நாய்கள். இந்த நாய்கள் வந்து போக்குவரத்துக்காக பயன்படுதுன்னா ஆமாம் பயன்படுது. போலார் ரீஜனில் இந்த எக்ஸிமோஸ்லாம் வந்து இருக்காங்க இல்லையா, இப்போதைக்கு அவங்களாம் நாகரிகம் அடைந்த மனிதர்களாக வந்து மாறிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ட்ரைபலாக இருக்கும் பொழுது அவங்களோட ஒரு வண்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஸ்லெட்ஜ் வண்டி தான். அதாவது ஒரு பனிக்கட்டியில் வந்து ஸ்லைட் ஆகி போகிற அளவுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு வண்டி தான் ஸ்லெட்ஜ் வண்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்லெட்ஜ் வண்டியில் இந்த நாய்களை வந்து கட்டி அந்த வண்டியில் வந்து உட்காந்து பயணம் செஞ்சு போனாங்க இந்த எக்ஸிமோக்கள் எல்லாமே. இதே மாதிரி வந்து இன்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் வந்து கிரீன்லாந்தோட நேட்டிவ் பீப்புளாக வந்து இருக்கிற ஒரு மக்கள் இன்யூட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இந்த நாய்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வண்டி செஞ்சு அந்த வண்டிகளை வந்து நாய்களை வந்து இழுக்க வச்சு அது மேலே உட்காந்து பயணம் பண்ணிட்டு ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு போயிட்டு இருந்தாங்க இந்த இன்யூட்ஸ் அப்படின்ற ஒரு மனிதர்கள். இவங்க வந்து கிரீன்லாந்தை சேர்ந்த ஒரு நேட்டிவ் பீப்புள்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நாய்களோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அது கம்பெனியாக இருக்கும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ப்ளஸ் வந்துட்டு வண்டிகளுக்கும் வந்து பயன்படுது. அடுத்ததாக சொல்லணும்னா காளை மாடு. ஸோ இந்த காளை மாடு வந்து சமதள பரப்புல, அதாவது ஒரு சமவெளியில் பிளைன் ரீஜியனில் வந்து ஏர் உழுவதற்கும், அதாவது வயல்களை வந்து சாகுபடி பண்ணுறதுக்காக, நெல் சாகுபடி பண்ணுறதுக்காக வயல்களை வந்து உழுவதற்கும், அதுக்கப்புறம் அந்த நெல் அறுவடை பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து தூக்கிட்டு போகிறதுக்கான டிரான்ஸ்போர்ட் அனிமலாகவும் பயன்படுது. இதோட சாணம் அப்படின்றது வயல்களுக்கு வந்து எருவாக பயன்படுது. ஒருவேளை அது வந்து ஒரு மாடுகள்லேயே வந்து ஒரு பசுவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பால் கொடுக்குது. ஸோ அந்த பால்ல இருந்து தயிர், மோர், வெண்ணெய், நெய் அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இது எல்லாமே வந்து இருந்ததுனால தான் இந்த சமவெளி பரப்பளவில் மாடுகள் அப்படின்றது ஒரு பெரிய லெவலில் போற்றி புகழப்பட்டுச்சு. ஸோ வணங்கப்பட்டுச்சு. இன்னமும் வந்து கென்யாவில் இருக்கக்கூடிய மசாய் அப்படின்ற ஒரு இன மக்கள் வந்து இருக்காங்க. இன்னமும் வந்து அவங்களோட பிரதான தொழில் அப்படின்றது, அந்த பழங்குடியினருக்கான பிரதான தொழில் அப்படின்றது பசுமாடு மேய்க்கிறது தான். அந்த ஊரில் வந்து பசுமாடு வந்து யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வந்து இப்போ மிகப்பெரிய செல்வந்தரா அப்படின்ற மாதிரி கருதப்படுவாங்க. ஸோ அவங்களோட மெரைட்டல் ரிலேஷன்ஸ் வந்து இருக்கு இல்லையா, அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கும் போது, அவங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கும் போது பார்க்குறோன்னா இந்த மாடுகளை வந்து கிஃப்டாக வந்து கொடுக்குற பழக்கம் வந்து இன்னமும் வந்து இருந்துகிட்டு இருக்கு. என்ன நம்ம இந்தியாவில் வந்து பார்க்குறோன்னா மாடுகளோட பாலை கறந்து குடிப்போம். பட் அவங்க வந்து பார்க்குறோன்னா மாடுகளோட கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் பண்ணி அதோட பிளட்டை வந்து சக் பண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருப்பாங்க. பட் மாடுகளை வந்து கொல்ல மாட்டாங்க. அது மாதிரி தான் அவங்களோட பழக்க வழக்கம் அப்படின்றது இருக்குது. இந்த கென்யாவில் இருக்கக்கூடிய மசாய் அப்படின்ற ஒரு பழங்குடியினர். இந்த மாடுகள் வந்து ஈஸியாக டொமஸ்டிகேட் பண்ணப்படுது. ரெண்டாவது வந்து இதை வந்து ஈஸியாக ஒரு பேரா வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ண முடியும். ரெண்டு மாடுகளை வந்து கட்டி, ஓரிணை மாடுகளை வந்து கட்டி நம்மளால் ஏர் உள்ள முடியும் அப்படின்றது இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். இது வந்து மனிதர்கள் பயன்படுத்தி போட்ட அந்த ஹஸ்க்லாம் இருக்குல்ல, சாஃப், ஹஸ்க், அதாவது தவிடுன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள், நெல்லோட உமிகள், இதை எல்லாமே வந்து சாப்பிடக்கூடிய பண்பு வந்து இந்த மாடுகளுக்கு இருக்கிறதுனால இதுக்கான உணவு பஞ்சம் அப்படின்றது கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஈட்டர் அப்படின்றது கிடையாது. ஸோ எதை வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா புல்லுன்னு சொல்லி எதுக்கு கிடைச்சாலும் அது வந்து சாப்பிடக்கூடிய ஒரு பிஹேவியர் வந்து இந்த மாட்டுக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாடு அப்படின்றது மனிதனோட ஃப்ரெண்டாக மாறுச்சு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இதை வந்து பழக்கப்படுத்தி இவைகளை வந்துட்டு பார்த்தோம்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, அதாவது மிக முக்கியமாக சமதள வெளியில், அதாவது சமவெளிகளில் பிளைன் ரீஜியனில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாடுகளை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் பசு அப்படின்றது இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் ஒரு போற்றி வணங்கத்தக்க ஒரு அனிமலாக வந்து மாறிச்சு. ஏன்னா உலகத்திலேயே இன்னமும் சரி, அதாவது 2019 நம்ம இருக்கோம், கிட்டத்தட்ட இன்னமும் சரி உலகத்தில் ஒரு பெரிய நாடு இருக்குது. ஆனால் அந்த நாட்டில் வந்து உலகத்திலேயே மிக அதிகமான லேண்டை வந்து விவசாயம் பண்ணக்கூடிய அளவுக்கு லேண்ட் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக வேறு எதுவும் கிடையாது, இந்தியா மட்டும்தான். அதனால தான் இந்தியாவில் வந்து நவீன யுகத்துக்கு முன்னாடி, அதாவது தொழில்நுட்ப காலங்கள்லாம் வளர்றதுக்கு முன்னாடி, டிராக்டர் இந்த மாதிரியான ஒரு இயந்திரங்கள் வந்து வர்றதுக்கு முன்னாடி இந்த மாடுகள் தான் வந்து A to Z எல்லா விவசாய வேலைகளுக்கும் பயன்படுத்தினதால தான் இந்த மாடுகளும் அதை சார்ந்த பசுக்களும் வந்துட்டு ஒரு தெய்வமாக வந்து வணங்கப்பட்டுச்சு. ஸோ இன்னமும் வந்து இந்தியாவில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா, அதுவும் வட இந்தியாவுக்களில் வந்துட்டு பசுக்களை வந்து ஒரு தெய்வமாக கும்பிடக்கூடிய ஒரு நிலை வந்து இருந்துகிட்டு இருக்கிறது. காரணம், மிகப்பெரிய காரணம் அதோட பயன்பாடு தான். அது விவசாயத்தில் வந்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஏன்னா இந்தியா அப்படின்றது தானே மிகப்பெரிய ஒரு விவசாய நாடு. ஸோ அதனால் விவசாயத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இந்த மாடுகள் அப்படின்னு சொல்லி பண்ணதுனால தான் இந்த மாடுகளுக்கு அப்படின்றது ஒரு தெய்வத்துக்கு ஈக்குவலாக வந்து மக்கள் வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கறது பாலைவன கப்பல்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமல். அது வேற எதுவும் இல்லை, ஒட்டகம், தட் இஸ் கேமல் தான். ஸோ இந்த கேமல்லே வந்து ஒரு திமில் இருக்கிறது, 2 திமில் இருக்கிறது எல்லாமே இருக்குது. தட் இஸ் ஹம்ப் அப்படின்றது இருக்குது. ஸோ அராபியன் இதுலலாம் வந்து பார்த்தோன்னா 2 ஹம்ப் இருக்கும். ஸோ நம்ம இந்தியன் இதில் வந்து பார்த்தோன்னா 1 ஹம்ப் இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் இந்த ஹம்ப் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஃபேட் வந்து டெபாசிட் ஆகிருக்கக்கூடிய ஒரு லேயர் தான். ஸோ இந்த ஃபேட் வந்து ரொம்ப காலம் வந்து அந்த ஒட்டகத்துக்கு சாப்பாடு கிடைக்கல, தண்ணீர் கிடைக்கல அப்படின்னா அந்த ஃபேட் அப்படின்றது கரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுக்கு எனர்ஜியை வந்து கொடுக்கும். ஏன்னா
நார்மலாக ஃபேட் அப்படின்றதே ஒரு வகையான ஒரு எனர்ஜி கிவர் தான். ஸோ அதன்படி வந்து பார்க்குறோன்னா இந்த ஒட்டகங்களோட தகாமைவு அதோட கால் வந்து பார்க்குறோன்னா ரொம்ப அகலமாக இருக்கும். அதோட பாதம் அப்படின்றது ரொம்ப அகலமாக இருக்கும். ஸோ தரைமட்டத்திலேருந்து ஒட்டகம் வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கிறதுனால இந்த ஹீட்டோட தாக்கத்திலேருந்து கொஞ்சம் விடுபட்டு இருக்கு. அதாவது பாலைவனத்தில் வந்து போகிறதுக்கான தகவமைவு இந்த ஒட்டகங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பாதம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அகலமாக இருக்குது. இதனால் அதிகமான நேரம் வந்து இந்த மணல் பாங்கான இடத்துல ரொம்ப சூடான இடத்துலையும் வந்து இந்த ஒட்டகங்களால் ட்ராவல் பண்ண முடியுது. ஸோ அதே சமயம் பாலைவனத்தில் நடக்கக்கூடிய புயல் இருக்கு இல்லையா, அதாவது எப்படி இப்போது நீர் புயல் வர்ற மாதிரி அது பாலைவனத்தில் வந்து மணல் புயல் வரும். ஸோ அந்த மணல் புயலை வந்து தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அதோட கண்களில் இருக்கக்கூடிய இமைகளில் வந்து அதிகமான முடிகள் வந்து இருக்குது. இது இல்லாமல் கண்ணோட விழிகளுக்கு மேலே இமைகள் இல்லாமல் இமைகளுக்கும் விழிகளுக்கும் இடையில இன்னொரு லேயர் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா லேயர் அப்படின்றது இந்த ஒட்டகங்களை வந்து மணல் புயல்லேருந்து தடுத்துக்குது. அதனால் இந்த ஒட்டகங்கள் மனிதனுக்கு ஒரு போக்குவரத்துக்காக பயன்பட்டுக்கிட்டு வந்திருக்கு. ஸோ இன்னமும் வந்து பாலைவனத்தில் ராஜஸ்தானில் இதான் வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. உலக அளவில் இருக்கக்கூடிய பாலைவனங்கள்லையும் இந்த ஒட்டகங்களை இந்த போக்குவரத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னா, ரொம்ப நாள் வந்து பார்க்கணும் தண்ணி இல்லாமல் வந்து இருக்கும். ஸோ அதே சமயம் உணவு இல்லாமல் கூட வந்து இதால் ரொம்ப நாள் சர்வே பண்ண முடியும் அப்படின்றது தான். ப்ளஸ் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்க்குறோன்னா, அதிகமான உயரம் இருக்கிறதுனால லோட் பண்ணுறது அன்லோட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இதோட உயரங்கள் வெவ்வேறாக இருக்கிறதுனால ஒரு ஒட்டகங்களுக்கு போட்ட அந்த பட்டைகள் எல்லாமே அடுத்த ஒட்டகங்களுக்கு வந்து போட முடியாது அப்படின்ற விஷயம்தான். ஸோ மற்றபடி ஹியூமன் பீயிங்க்கு மற்ற எந்த விஷயமும் ஒட்டகங்களுக்கு நெகட்டிவாக தெரியல. ஏன்னா இந்த ஒட்டகங்களை வந்து பாலைவனத்தில் தான் பயன்படுத்த முடியும். பட் கரடுமுரடான பகுதிகளை பயன்படுத்த முடியாது. மலையேற்றங்களுக்கு வந்து இது உதவாது. ஏன்னா இதோட பாதம் அப்படின்றது ரொம்ப சாஃப்டாக பேடு மாதிரி இருக்கிறதுனால இதால் ஒரு மணல் பாங்கான இடத்துல வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாகும். பட் கரடு முரடாக இருக்கக்கூடிய கற்கள் நிறைந்த முட்கள் நிறைந்த மணல் பாங்கான மண் பாங்கான பகுதிகளிலையும் காடுகள்லையும் மலைகள்லையும் வந்து ஒட்டகங்களை வந்து நடக்க வைக்கிறதுல மிகப்பெரிய சிரமம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த ஒட்டகங்களை பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாமாஸ்ன்றது தென் அமெரிக்க நாட்டில் ஆண்டிஸ் அப்படின்ற ஒரு மலைத்தொடர் இருக்குது. உலகத்திலே நீளமான மலைத்தொடர் அப்படின்றது இந்த ஆண்டிஸ் மலைத்தொடர் தான். ஸோ இதில் வந்து ஒட்டகம் மாதிரியும் இல்லாமல் மலை ஆடுகள் மாதிரியும் இல்லாமல் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு உடலமைப்புலையும் சரி உருவத்திலையும் சரி இருக்கிறது தான் இந்த லாமாஸ்ன்னு சொல்லக்கூடியது. நம்ம ஊர் மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து பார்க்குறோன்னா கழுதைகளை வந்து பயன்படுத்துவாங்க பொதிகளை வந்து சுமக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் இந்த லாமாஸ் அப்படின்றது தென் அமெரிக்க மக்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த தென் அமெரிக்க கண்டங்களுக்கு இந்த லாமாஸ் அப்படின்றது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து போக்குவரத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இப்படி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, உலகத்தில் எந்த ஒரு பகுதியிலையும் இயற்கை சார்ந்த ஒரு சூழல் வந்து இருக்கும் பொழுது தனக்கான போக்குவரத்துக்கான விசைகள் அதாவது ஃபோர்ஸஸ், அதாவது டிரான்ஸ்போர்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மனிதர்கள் வந்து வெவ்வேறு வகையான விலங்கினங்களை வந்து பயன்படுத்திட்டு வராங்க. டிரான்ஸ் அப்படின்னா அக்ராஸ்ன்னு அர்த்தம், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்குன்னு சொல்லி அர்த்தம். போர்ட் அப்படின்னா தூக்கிட்டு போகிறதுன்னு அர்த்தம். அதனால தான் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போகிறதோட பேர் தான் வந்து டிரான்ஸ்போர்ட். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து இப்போதைக்கு மாடர்னில் தொழில்நுட்பத்தில் நம்ம பஸ், கார், 2 வீலர்ஸ் இந்த மாதிரிலாம் பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த காலத்திலேருந்து மனிதனுக்கு பயன்பட்டுட்டு வர்றது அப்படின்றது இந்த மாதிரியான யானை, குதிரை, மியூல், கழுதை, லாமா இந்த மாதிரியான அனிமல்ஸ் தான். ஸோ இன்னமும் இதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் உலகத்தில் மனிதன் வந்து தொழில்நுட்பங்கள் வந்து முன்னேறிட்டாலுமே இன்னமும் வந்து பல இடங்கள்ல இந்த போக்குவரத்துக்காக இதை தான் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்படி ஒரு மனிதனுக்கு தன்னோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வுகள் கொடுக்கக்கூடிய இந்த அனிமல்ஸ், அது வந்து டாகா இருக்கட்டும், கழுதையா இருக்கட்டும், குதிரையா இருக்கட்டும், யானைகளா இருக்கட்டும், எரும மாடா இருக்கட்டும், அல்லது வந்துட்டு ஒரு யாக் அப்படின்ற ஒரு எருமையா இருக்கட்டும், இந்த மாதிரியான அனிமல்ஸ் எல்லாமே வந்து ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா பீஸ்ட் ஆஃப் பர்டன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த பீஸ்ட் ஆஃப் பர்டன் அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு அதுக்குள்ள எல்லாமே வந்து வரும். ஸோ மனிதனுக்கு தேவையான உணவு கொடுக்கறதுக்கு என்ன, அல்லது வந்து பார்த்தோம்னா அவனோட போக்குவரத்துக்கு பயன்படுறது, அவனோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து பயன்படுறது, இந்த மாதிரி எல்லா வகையிலையும் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து பயன்படுற ஒரு அனிமலை தான் பீஸ்ட் ஆஃப் பர்டன் சொல்லுவாங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பீஸ்ட் ஆஃப் பர்டன் அப்படின்றது காளை மாடு, அதுக்கப்புறம் வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எருமைகள், திபெத்தை பொறுத்த வரைக்கும் யாக், தென் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் லாமாஸ். இந்த உலகத்தில் உணவு சாப்பிடாத மக்கள் யாருமே கிடையாது. ஏதோ ஒரு வகையில் வந்து பார்க்குறோம் அப்படின்னம்னா சைவ உணவோ அல்லது அசைவ உணவோ, கடல் உணவுகளையோ, தாவர உணவுகளையோ வந்து சாப்பிட்டுட்டு தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ எப்படி இருந்தாலும் இன்னைக்கு வந்து மாடர்ன் டெக்னாலஜி இதெல்லாமே வந்து வந்தாலும் இந்த அடிப்படை அப்படின்ற விவசாயம் அப்படின்றது இந்த மாடுகள் இல்லாமல் இயங்காது இல்லையா. ஸோ அதுக்கான இப்போ ஒரு மாடு இருக்குது அப்படின்னா அதோட எருக்கள், அதோட ஃபோர்ஸஸ், அதோட மெக்கானிக்கல்
எனர்ஜி இது எல்லாமே தான் வந்து விவசாயத்துக்கு வந்து பயன்படுறதுனால தான் இதை வந்து ஒரு கடவுளாக கும்பிடுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வணக்கம் செலுத்து விழா தான் இந்த மாட்டுப்பொங்கல். அப்படிப்பட்ட ஒரு தினம் மாட்டுப்பொங்கல். ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளில் விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே தனது விலங்குகளுக்கு வந்து ஒரு வணக்கம் செலுத்துகிற விழாவாக கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து பொங்கல் அப்படின்ற பேரில் கொண்டாடுறோம். ஒவ்வொரு மண்டலங்கள்லையும் ஒவ்வொரு பகுதிகள், உலகத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள்லையும் ஒவ்வொரு பேரில் வந்து கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த ஒரு வணக்கம் செலுத்து விழாவை. ஸோ அதனால் பகுத்தறிவாளர்னு சொல்லிட்டு கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களா இருக்கட்டும், அல்லது வந்துட்டு கடவுள் இருக்காருன்னு சொல்லி சொல்கிறவங்களா இருக்கட்டும், அல்லது வந்து பசுக்களே வந்து வணங்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், ஸோ யாராக இருந்தாலும் பீஸ்ட் ஆஃப் பர்டன் அப்படின்றது வணங்கத்தக்கவை தான். ஸோ தமிழ்நாட்டுக்கு பீஸ்ட் ஆஃப் பர்டன் அப்படின்றது மாடுகள். அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் நெல்வாழ்த்துக்கள்.